அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 18/2/2026. பிரதமை திதி மாலை 4:58 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் இரவு 9:16 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 9:16 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரனுடன் ராகு. மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, வழக்கு தொடர, அதிகாரிகளை சந்திக்க, வாகனம் விற்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, திறமையின் மூலம் ஒருவர் புகழடையலாம். ஆனால் ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் ஒருவர் சிறந்த மனிதராகிவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க திறமை எல்லார்கிட்டையும் இருக்கலாங்க. அந்த திறமையை வச்சு எல்லாருமே புகழடைய முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த சுய ஒழுக்கம், அதுதான் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தாங்க சிறு வயதிலிருந்தே தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வீடுமனை வாங்கிறது, அதுக்கு அடுத்து வந்து விற்கிறது, இந்த மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடைகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் ஒரு மாதிரி விரயமாயின்னு இருக்கே அப்படின்னு உள் மனசு சொன்னாலும் கூட யார் யார் எப்படிப்பட்டவங்கிறதுலாம் இப்போ தான் தெரிய வருது. எல்லாரும் அப்படியே வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லோரும் நம்ம கையிலேருந்து எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் செலவு பண்ணால் தான் எல்லாம் தேடி வருவாங்க. செலவு பண்ணலைன்னா யாரும் கூடி வர மாட்டாங்கங்கிற உண்மையெல்லாம் புரிய ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் இன்றைக்கி நல்லது நடக்கும். அதே மாதிரி சகோதரிக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் முக்கியமான 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய நிறுவனத்தோடு ஏதாவது டைஅப் வைக்கிறது அல்லது வந்து ஜேபி கூட்டு முயற்சி தான் பண்ணுறது, கூட்டு ஒப்பந்தங்கள் பண்ணுறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, குணம் உள்ளவர் கோபுரம் போல, பணம் உள்ளவர் கலசம் போல. கலசம் அடிக்கடி மாறும், ஆனால் கோபுரம் அந்த இடத்திலேயே நிலையாக இருக்கும். ஆமாங்க, அதுதாங்க. பணம் தாங்க அடிக்கடி மாறக்கூடியது. இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட, நாளைக்கு ஒருத்தவங்கள்ட்ட அது சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் குணம் என்றைக்குமே மாறாததுங்க. அதனால தாங்க பணம் பந்தியிலேன்னு சிலர் சொன்னாலும் கூட குணம் கோபுரத்திலேன்னு சொல்லி என்றும் எங்கும் குணவான்களை நேசிக்கக்கூடியவர்கள், நற்குணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் எல்லா வகையிலுமே சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்ப வருமானம் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் மீதி நேரத்தில் பார்ட் டைமாக ஏதாவது கமிஷன் பேஸில் வியாபாரம் வந்தால் பண்ணலாம், ஆன்லைனில் தான் பண்ணலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வருங்க. நீங்கள் வேணான்னு மறுத்தாலும் கூட அதெல்லாமே உங்களுக்கு கூடி வருங்க. ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு வெறுமை தலை தூக்குங்க. என்ன நாம பெருசாக சாதிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லையே, ஏதோ வாழ்க்கை உருண்டு ஓடின்னு இருக்கு, அவ்வளோதானே அப்படின்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளாரே நீங்கள் எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ 100 வருடம் வாழ்பவரைப் போல் சிந்தனை செய், ஆனால் நாளையே விலகி விடுவதைப் போல வேலை செய். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் யோசித்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கணுங்க. ஆனால் அதே நேரத்தில் நாளைக்கே எல்லாம் முடிய போகுது அப்படின்னு நாம் நினச்சோம்னா இப்படி வேக வேகமாக ஓடி போய் எல்லா வேலையும் முடிப்போம். அதுபோல் எப்பொழுதுமே வேகமாக ஓடி போய் வேலையை செய்யணும். உள் மனசை துரத்தி கொண்டே எங்கும் எப்போதும் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்கள் பெருமை அருமை எல்லாம் சுற்றி முற்றி இருக்கிறவங்க இப்போ தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிப்பாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியம் கொடுக்குற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 8வது வீட்டில் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறார். அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சகோதரங்களால் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும். வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்து வாங்குங்க. அப்படி மூலப்பத்திரம் இல்லை, அதை நம்மால் சரி கட்ட முடியும் அப்படின்னு வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு பிறகு அந்த சொத்தை வாங்குங்க. இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வாங்கிடாதீங்க. நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நீங்கள் சொத்துக்கள், குறைபாடுள்ள சொத்துக்கள் வாங்குறது நல்லதுங்க. 9வது வீட்டில் புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. உறவினர்களும் வருவாங்க. நண்பர்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பகை அதெல்லாமே விலகும். பாசம் அதிகரிக்கும். வெளிநாடு போகிறது கூட சிலருக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் யோகாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதிக லாபம் கிடைக்கும். 10வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எதுவும் அற்பமானதல்ல, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆமாங்க, அது மாதிரி தாங்க. காகிதம் கூட லேசானது தான், கசக்கி போடுற அளவுக்கு தான் அது இருக்குது. ஆனால் அதில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள், வார்த்தைகள்
அதெல்லாம் வந்து மிகவும் வலிமையானது. அதனால தாங்க யாரையுமே நீங்கள் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க பெரிய மனுஷங்க தான், அவங்கவுங்க அந்தவங்கவுங்க துறையில் திறமைசாலி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்போதும் யாராக இருந்தாலும், வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் மூத்தோராக இருந்தாலும் அவரவர்களுக்கு உரிய மரியாதையை முதன்மையாக கொடுத்து கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, செலவினங்கள் இருக்குது. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த முணுக்குன்னு வர்ற அந்த முன்கோபம் இருக்கு இல்லைங்களா, அதை இன்றைக்கி தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே உங்களை மாதிரி சுறுசுறுப்பாக தொலைநோக்கு பார்வையில் வேலை பார்க்க முடியுமா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் பொறுமையாக சிலதெல்லாம் சொல்லி கொடுக்கறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கருத்து மோதல்கள்லாம் வரும். அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட்டுடாதீங்க. ஏன்னா 8வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அதில் சந்திரனும் இன்றைய தினத்தில் மறைஞ்சு கிடந்து சந்திராஷ்டமத்தை உருவாக்கின்னு இருக்காரு. அதனால் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசர முடிவுகள் வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து இன்றைய தினம் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க, வெற்றி உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஓரளவு நல்லதெல்லாமே நடக்கும், எதிர்த்தவங்களும் அடங்குவாங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. வியாபாரமாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அனாவசியமாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதிகாரிகளை கைக்குள்ளார வச்சுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னை யாரென்று அடையாளப்படுத்தக்கூடிய ஆயுதம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் உன்னை மற்றவர்கள் அவமானப்படுத்துவது தான். ஆமாங்க, மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் பொழுது ஓரங்கட்டி ஒரு ஓரமாக உட்கார வைக்கும்போது தான் நாம் எப்படிப்பட்டவங்க, நமக்கு என்ன தகுதி இல்லை, நம்ம தகுதி என்ன, எதனால் இவங்களால் நாம் மிதிக்கப்படுறோம், எதனால் நாம் உதாசீனப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளார யோசித்து சபையாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் அதில் மதிக்கத்தகுந்த அளவுக்கு நாம் வரணும்னா கடினமாக உழைச்சி முன்னேறி பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு வேகமாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சூரியன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு. இப்படி முக்கியமான கிரகங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், செவ்வாயும் 8வது பார்வையாக உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகுங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது, கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கையாக இருங்க. பகல் நேரத்தில் பயணப்படுறது நல்லதுங்க. அதே மாதிரி சாலையில் நடந்து போகும்பொழுது தெருநாய்கள் கடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு தைரியத்தையும் வழியையும் செவ்வாய் உங்களுக்கு தந்து வெற்றியை கொடுப்பாரு. குரு பகவானும்
சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்களால சில தொந்தரவுகள் வரும். ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அஷ்டமத்து சனியும் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைவில் வைத்துக்கொள், நீ முன்னால் இருக்கிறாய் என்ற அர்த்தம், முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, முதுகுக்கு பின்னால் சிலெல்லாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே நீங்கள் தரமாட்டீங்க. தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக வந்து பேசு. நான் என்ன பண்ணியிருக்கேங்கிற தவறை சுட்டி காட்டுற அளவுக்கு நான் எதையுமே செய்யறதில்ல. எப்பயுமே நான் நேர்மையாக தான் இருக்கிறேன். நேர் வழியில் தான் போகிறேன். 4 பணம் சம்பாதிச்சாலும் நல்ல வழியில் தான் சம்பாதிச்சுன்னு இருக்கேன். அதை எனக்குன்னு வச்சுக்காம 4 பேருக்கு கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ஒரு சிலர் அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக இழுபறியாக முடியாமல் போன சில வேலைகள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் கமிஷன் பேஸில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லாருக்கும் நல்லது செய்துட்டு எல்லாரையும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தில் போய் சிக்கக்கூடாதுங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பெரிய நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். கூட்டாக நீங்கள் கூட்டு தொழில் செய்ய விரும்புகிறீங்கன்னா முக்கியமாக ஆடிட்டர் அட்வொகேட்டை வச்சு நீங்கள் டிராஃப்ட் போட்டுட்டு அப்புறம் அதன்படி செயல்படுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தாங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரமணசாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே செழிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக உலகத்திற்கு காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன்னுடைய உயரமான உயரத்தை, தன்னுடைய உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. அடுத்தவங்க பேரை சொல்லி முன்னேறது, அடுத்தவங்க நிழலில் போய் இருக்கிறது, அடுத்தவங்கள சார்ந்து வாடுறது, ஒட்டுண்ணி சாருண்ணியாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அந்த மாதிரியான புகழோ பொருளோ அந்த மாதிரி வாழ்க்கையோ எனக்கு தேவையில்லை. நான் சுயமாக சம்பாதிக்கணும். என் சுய சம்பாத்தியத்தில் என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும். அடுத்தவங்க சொல்லி காட்டுற அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர்னு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகுங்க.
அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, கல்யாணம், அவங்களுடைய உத்தியோகம், அது சம்பந்தப்பட்ட யோசனைகள், சிந்தனைகள், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. படித்து முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனைகளும் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடம் பிள்ளைகள் ஸ்தானம். அதில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும் போது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்கள்ட்ட பழகிறாங்க, இறக்கப்பட்டு அவங்க எங்கேயாவது ஏமாந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் பாருங்கள். அவங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லது. ஒரு சிலருடைய பிள்ளைகளுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வீசா கிடைக்கும், அல்லது வேலை கிடைச்சி உங்களை விட்டு பிரியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையோட ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சலசலப்புகளையும் தாண்டி சந்தோஷம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சலசலப்புகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரணை, உபசரிப்பு பலமாக இருக்கும். ஆனால் பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம்தான் அதிகமாக இருக்கும். அதனால தாங்க யார் வீட்டுக்குமே நீங்கள் போகிறதில்ல. போனால் அவங்கவுங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் ஒரு தனி கொள்கையோடு வாழ்ந்துட்டுருக்கோம், அதை மாற்றுங்க, இதெல்லாம் இந்த காலத்துக்கு நடைமுறைக்கு வராதுன்னு ஏதேதோ சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதுமே நாம இருப்போம். அடுத்தவங்க வீட்டுக்கு போகலாம், ஆனால் தங்குற மாதிரிலாம் நாம் போகிறதில்லைங்க. போனோம் வந்தோன்னு எப்பயுமே இருப்போங்கன்னு. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்கள் இல்லத்தில் சென்று தங்காமல் தனித்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தனியாக சென்று கொண்டிருப்பவர்கள், கூட்டத்தில் இருந்தாலும் தனக்கென கொள்கை வழித்து கொண்டு தனி கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாசி மாதத்தில் வீடு மாறினா வாடகை வீட்டுக்கு போனாலும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொந்த வீடு கட்டி இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சொந்த வீடு எல்லாருக்கும், சொந்த பந்தத்துக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். வரக்கூடிய அந்த வம்சாவழியில் வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து புது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பெரிய முதலீடு போட்டு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ரீசனபிளான ஒரு தொகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் மரியாதை கூடும். அடுத்தவங்க முடிக்க முடியாத சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யார் விலகிச் சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று விடாது.
ரயில்கள் கடந்து போன பின்னே தண்டவாளங்கள் தனித்து விடப்படலாம். ஆனால் மீண்டும் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் வந்தாக வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும், நான் இங்கே தான் இருந்துட்டுருப்பேன், வேற எங்கேயும் போகவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன்னு எங்கும் எப்பொழுதும் நிலையான கொள்கை கோட்பாடுகளுடன் குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஏன்னா தைரியஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் குவிந்து கிடக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிடலாங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. அந்த இடம் நல்ல விலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் உள் மனசுக்குள்ளார சின்னதாக உங்களுக்கு ஒரு பக்கம் கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் சரியாக வரும். வெளிநாடு போய் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பலமாக இருக்குது. வருமானம் இருக்குது. வசதி வாய்ப்புகள் கூடும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டே தாங்க இருக்கணும். படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காம புது புது டெக்னிக்ஸை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க அலுவலகத்தில். இது கூட தெரியலையான்னு கேட்டக்கூடாது. லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்காக என்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்யாண விஷயம் பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குது. தைரியத்தை கொடுக்கக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்காரு. அதனால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கிய ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது மற்றவர்களால் வரக்கூடியது தானே தவிர பிறவி குணம் அது அல்ல. ஆமாங்க, அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வருது. உங்களுக்கு நீங்களே கோபப்படுறதெல்லாம் எப்பயுமே கிடையாது. அதே மாதிரி சிலர்லாம் முறை தவறி நடந்துப்பாங்க. சரியில்லாத பாதையில் பயணப்படுவாங்க. குறுக்கு வழியில் ஏதாவது யோசிப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு கோபம் வருங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் நலனுக்காக, அடுத்தவர்களை வழிநடாத்துவதற்காக கோபப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பரையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. முடியாதுங்கிற விஷயங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இன்றைக்கி அருமையாக இருக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள்லாம் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் மாறி மாறி ஏதாவது வேலை சுமை இன்றைக்கி இருந்துகிட்ருக்கும். வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களை தண்டிப்பதை விடவும் கோபப்படுவதை விடவும் பொறுமையாக கடந்து செல்வதற்கே மனோபலம் அதிகம் தேவைப்படுகிறது. ஆமாங்க, எப்பொழுதுமே அதுக்கு தாங்க அதிகம் தேவைப்படுது. கோவப்படுறது ஒரு நிமிஷத்தில் கோவப்பட்டுடலாம், தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் ஒரு நிமிஷத்தில் கண்டிச்சிடலாம், மன்னிக்கிறது கூட உடனே மன்னிச்சிடலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பொறுமையாக பொறுத்திருந்து கடந்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுன்னு சொல்ல நினச்சேன், இருந்தாலும் சொல்ல முடியலைங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரையே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சதயம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இரவு 9:16 வரைக்குமே சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க. ஏற்கனவே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு எல்லாமே உங்கள் ராசிக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கு சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். முடிந்த வரைக்கும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, எந்த வேலையும் நடக்கலையேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 9:16 வரைக்குமே நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. இரவு பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மறைமுகமான சில போட்டிகள், எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்குங்க. உத்தியோகத்திலேயும் எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, நல்லவன் என்ற பட்டம் நம்மை சுற்றியிருப்பவர்கள் அளித்திருக்கக்கூடிய கௌரவ கடன். அதை அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் விலக்கி கொள்ள நேரிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லோருக்கும் நல்லதையே செய்வீங்க, நல்லவர்களோடு பழகுவீங்க. நம்மால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்காக, அடுத்தவர்களின் நலனுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்குதுங்க. அதனால் சிக்கனமாக இருங்க, செலவுகளை குறைக்க பாருங்க. அடுத்தவங்களுக்கு வீணான வாக்குறுதிகள் எதுவும் தர வேண்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டும் சிக்கிக்காதீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால தினந்தோறும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு அவசியமாகுதுங்க. முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். 12வது வீட்டில் 5 கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் ஒரு விதமான சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லா இருக்குங்க. அதே போல் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ரசனைக்கு, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஆனாலும் முக்கிய கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்களை வீட்டிற்கு அழைச்சிட்டு வராதிங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட
கோபப்படாமல் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வேலை சுமைகள் கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் அந்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அமாவாசையில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஜாதக சார தீபம் அப்படின்னு ஒரு பழமையான நூலுங்க. அந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமாவாசையில் பிறக்கிறவங்க ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க, பரந்துபட்ட அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க எந்த துறையில் இறங்குறாங்களோ அந்த துறையில் பெருசாக சாதித்து காட்டுவாங்க. அந்த துறையில் டாப் 10 இடத்துல இடம் பிடிச்சிருவாங்க. டாப் 10ல் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இதெல்லாமே அந்த நூலில் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அமாவாசையில் பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத தனிமையும் உண்டாகுங்க. அதாவது எல்லாரும் இருக்காங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நெருக்கடி நிலைகளும் அமாவாசையில் பிறக்கிறவங்களுக்கு உருவாகுங்க. அதே மாதிரி ஜோதிட நூல்கள் பல நூல்களில் பலவிதமான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அமாவாசையில் பிறந்தவங்க அப்பாவை விட அதிகமான அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்பாவோட கைடன்ஸ் இல்லாமல் இவங்களே சுயமாக முயன்று ஒரு சுயம்புவாக மாறி இவங்களே உலகத்தையும் படிப்பாங்க, படிப்பையும் படிச்சுப்பாங்க, எல்லாத்தையும் படிச்சுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக அமாவாசை திதியில் பிறந்தால் திதி சூன்ய தோஷம் எதுவும் இல்லைங்க. அதனால் அமாவாசை திதியில் பிறக்கிறவங்களுக்கு எல்லா கிரகங்களுமே வலிமையாக இருக்கும், 12 ராசிகளுமே வலிமையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் மட்டும் அன்னைக்கு வலிமை குன்றி போகிறாரு. அப்போ அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வலிமை குன்றி போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால தான் அமாவாசையில் பிறந்த சிலருக்கு சில நேரங்களில் முன்கோபம் அதிகமாகவே வரும். எல்லாருமே இருந்தாலும் நம்மோட யாரும் ஒட்டலை, நம்ம கூட யாரும் பெருசாக பாசமாக இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் பொதுவாக அமாவாசையில் பிறக்கிறவங்க குடும்ப பாசம் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க, எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அலசி ஆராயக்கூடியவர்களாக இருப்பாங்க. மூட நம்பிக்கைகள் அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. புதுவிதமான யோசனைகள் அமாவாசை திதியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே வருங்க. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளை மனசோடு இருந்து அடுத்தவங்களுடைய சோகத்தை தீர்க்க போய் அதில் போய் மாட்டிப்பாங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க, சரி அவங்களுக்கு எதாவது நம்ம கொடுத்து உதவுவோம், அதான் 2 நாளில் தரேன்னு சொல்கிறாங்களே கொடுக்குற பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்கிறது கூட பொறுமை இல்லாமல் இருப்பாங்க, கேட்டு வாங்குகிற திறமையும் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அமாவாசையில் பிறந்தவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் முன்கோபம், சின்னதாக ஒரு குரூரத்தனம் அதெல்லாமே நிறையாவே இருக்குங்க. அதே நேரத்தில் அமாவாசையில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரபலம் குறைவாக இருக்கிறதுனால எல்லா தொடர்புகளும் நட்புகளும் இருக்கும். அதாவது விஐபி தொடர்புகள் இருக்கும், விஐபி நட்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சமயத்துக்கு இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அவங்க உதவ மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் ஊரில் இல்லைம்பார், அந்த நேரம் பார்த்து நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லுவார். அந்த மாதிரியான சில தர்ம சங்கடமான சூழ்நிலை எல்லாமே அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு உண்டு. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.